இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த காட்சியை நான் காட்டுறேன். சரி, ஓகேங்க. சரியான வெயிலாக இருக்குது. அப்போ நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் போது இந்த ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா ஹீட் ஆயிடுது. அப்போ பாருங்கள், இந்த பைக் ரெனலில் அப்படியே கீழே இருக்கிறேன். தமிழ் பேசும் உறவுகளவருக்கு வணக்கம். ஓகேங்க, நேற்றைய தினம் உன்னிச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவோட நான் சொன்னேன், லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கட்டாயமாக லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கன்னு நான் சொன்னேன். நான் அதற்கு முதல் போட்ட வீடியோஸை விட நேற்று போட்ட வீடியோஸுக்கு லைக்ஸ் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு. நன்றி, லைக் பண்ணதுக்கு நன்றி. உங்களோட ஆதரவு கட்டமாக தேவை. அதுதான், நீங்கள் உற்சாகப்படுத்தணும். வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் தெரிவித்து, அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் தெரிவித்து எங்களை உற்சாகப்படுத்தணும். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ச்சியாக நாங்கள் போடுறதுக்கு ஒரு ஊக்கத்தை தர மாதிரி இருக்கும். ரொம்பவே நன்றி. நேற்றைய தினம் ஒன்றிச்சே வீடியோக்கு போன நான் கல்லடி பீச் போயோட இன்றைய தினம் தனியாகத்தான் போகிறேன். என்ன காரணம் என்றால், முடிவடைந்தது தானே. நான் சொன்னேன், நான் முடி வெட்டணும் என்று. அப்போ அதுக்கான டைம் இன்றைக்கு தான் அமைஞ்சது. இப்போ நான் வளமையாகவே ஒரு கடையில் தான் வெட்டுறேன். நான் மாறியெல்லாம் வெட்டல. இப்போ நான் 2 வருட காலங்களாக தொடர்ச்சியாக ஒரு கடையெல்லாம் வெட்டி கொண்டிருந்தேன் நான். அப்போ இன்றைக்கு அந்த சலூன் நான் எடுத்து கேட்கும்போது அவர் 1 மணிக்கு வர சொன்னார். நான் எடுக்கும்போது 8 மணி, காலையில் 8 மணிக்கு எடுத்தேன் நான். ஏன்னா நேரத்தோட வெட்டினா போகலாம் தானே வீட்டு எடுக்கன்னு சொல்லி நேரத்தோட எடுத்தேன். ஆனால் அந்த அண்ணனுக்கு டைம் இல்லாமல் போயிட்டு, அந்த அண்ணன் பிள்ளைகளுக்கு வருத்தமா என்று ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரான்றாரு. தம்பி நீங்கள் 1 மணிக்கு வாங்கன்னு சொன்னார். அப்போ என்ன செய்கிற? அப்போ 1 மணிக்கு தான் போனேன் நான். அதுக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கினேன் நான். என்ன சொன்னால், ஒரு தொடர்ச்சியாக நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் தானே 4 நாளாக. அப்போ தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அப்போ 1 மணி ஆகட்டும் என்று சொல்லி நான் தூங்கினேன், நான் ரெஸ்ட் எடுத்தேன் நான். அதுக்கு பிறகு 1 மணிக்கு பிறகு சலூன் கடைக்கு போயிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் பார்க்கலாம் எந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நேற்றைய வீடியோவிலலாம் கொஞ்சம் தாடி முடியெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது தானே. அப்போ என்னட்டையும் சொன்னாங்க, கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டுக்கண்டா. அப்போ அதனால் கட்டாயமாக வெட்டணுன்றதுக்காக வெட்டினேன் நான். அப்போ முடியெல்லாம் வெட்டிட்டு அப்போ சாப்பிட்டுட்டு இப்போ 3:30 மணி ஆகுது. இப்போ நான் வீடு எடுக்க போக போகிறேன். ஆனால் தனியாக தான் எடுக்க போக போகிறேன். பீச் போய் வரல. என்னோட சொன்னால் லேட்டாகிட்டு தானே. பீச் போய் வர்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாரு கடற்கரையில். தெரியும் தானே, டிக்கெட் விட்டுறவர். அவர் வளமையாகவே 3 மணிக்கெல்லாம் போயிடுவார் அங்கே. இப்போ என்னோட காலையில் வந்தாருன்னு சொன்னால் 3 மணிக்கெல்லாம் போகணும் அங்கே. இன்றைய தினம் லேட் ஆகினதால் இப்போ நானும் முடியெல்லாம் முடிஞ்சது, எல்லா வேலையில் முடிஞ்சது, வர லேட் ஆகினதால் அவர் அங்கே வேலை செய்கிறாரு. நாளைய தினம் ஜாயின் பண்ணுவார். நாளைய தினம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பயணிப்போம். இன்றைய வீடியோ நான் மட்டும்தான் வருவேன். இப்போ எங்கே போகிற பிளான் என்றால், சக்தி டிவியில் ஒரு வீடியோ ஒன்று போட்டுவாங்க. பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கான்னு ஒரு இதொன்று நிகழ்ச்சி ஒன்று போடுவாங்க. அதில் மட்டக்களப்பில் இருக்கிற அங்கே பொண்டுகள் செய்யணுன்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே என்ன சொல்கிற ஒரு நீரோட்டம் இருக்குது, வாய்க்கால்னு சொல்லலாம். அது ஒரு அழகிய காட்சியாக இருக்குது. அதை சக்தி டிவியில் வீடியோவாக போட்டுவாங்க. அப்போ மட்டக்களப்பில் தானே நானும் இருக்கிறேன். அப்போ அந்த இடத்த போயிட்டு வீடியோவாக போடலாம், இன்னும் தெளிவாக போடலாம். அங்கே ஷார்ட் வீடியோ தானே போட்டவங்க சக்தி டிவியில். அப்போ ஒரு லாங் வீடியோ, மோட்டோ விளாக் தானே. இப்போ நான் ட்ராவல் பண்ணிக்கொண்டு இப்போ அந்த காட்சியை நான் காட்டுறேன். வேறு லெவலான இடம். ஓகே, இப்போ அதான், இப்போ நான் மோட்டோ விளாக் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ ஒரு இடத்த நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு பிளானும் இல்லை. இப்போ போகும்போது என்ன நடக்கும், அங்கே போயிட்டு என்ன நடக்கும்னு தெரியாது. அதே போல் தான் நான் திக்கோட்டைக்கு போகும்போது நான் கழுதாவளையிலேருந்து திக்கோட்டைக்கு போகிறேன்றது பிளான். இடையில யாரை சந்திப்பேன், என்ன நடக்கும்னு தெரியல தானே. இப்போ திக்கோட்டைக்கு போனதுக்கு பிறகு அங்கே அந்த திக்கோட இந்த பொடியன்மாரை நான் கண்டேன் நான் வீதியோரத்தில். அப்போ அந்த பொடியன்மார் என்னை ஹெல்ப் பண்ணினாங்க இப்போ அந்த இடங்களை காட்டுறதுக்காக. அதே போல் இந்த இடத்துலையும் நடக்கலாம், தெரியல, பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருந்தால் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க வீடியோவை. என்னோட சொன்னால் இப்போ வியூஸ் குறைவாகத்தான் போய் கொண்டிருக்கு.
ஓகே, தொடர்ச்சியாக வந்து நான் வீடியோ போடுறேன். வீடியோ போட்டு உங்களுக்கு நான் தரமான வீடியோஸை நான் தந்து கொண்டே இருப்பேன். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னை உற்சாகப்படுத்தணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நான் வீடியோவில் சொன்னதுக்கு பிறகு லைக் கொஞ்சம் கூட விழுந்துருக்கு. ஆனால் கமெண்ட் வருது இல்லை தானே, வீடியோ எப்படி என்று கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் ஏதாச்சும் தவறு செய்திருந்தால் அல்லது இப்படி வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி நானும் கற்றுக்கொள்ளலாம். ஓகேங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். கூட நேரம் பேசிட்டேன். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க. இப்போ நான் சந்தி வெளியாடம் போய் கொண்டிருக்கிறேன். ரோடுகளில் மாடு தான் இப்படி மாறுறதால விபத்துக்குள்ளாத. இங்கே பாருங்க, தொடர்ச்சியாக போவோம். பாருங்க, ஒரு மீனவர் வந்து அரைக்கிறாரு, மீன் பிடிச்சிச்சு. நான் இன்னொரு வந்திருக்கேன். அந்த அந்த பகுதிக்கு நான் போகலாம். தனியாக தானே வந்திருக்கிறேன். அதனால போகலை, ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த காட்சியை நான் காட்டுறேன். சரி, ஓகே, இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா போயிட்டு. இப்போ இந்த ஸ்டாண்ட் நீளமான ஸ்டாண்ட் தானே, இங்கே பக்கம் வரணுமே. அந்த போது பாருங்க, அந்த போது. ஓகே, இங்கால பக்கம் இருந்து இங்கால போய் கொண்டிருக்கு. வணக்கம். என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா? மீன் பிடிக்க போயிட்டு வரீங்களா? டிக்டாக்ல கண்டிருக்கீங்களா? ஓமாம். இப்ப அந்த அதுல இந்த பொண்டுகள் செய்யற அந்த பாலத்துல வந்து இப்ப பொடியன் மாதிரி நம்ம குளிக்கிறது தானே, இப்ப தண்ணி போய் கொண்டிருக்கு தானே. புளிப்பாஞ்ச கல் பாலம் அது பொண்டுகள் செய்யணும் ஊரு தானே அது. சக்தி டிவில போட்டிருந்தாங்க. சரி, சந்தோஷம் பண்ண, கவனம் போயிட்டு வாங்க. இது சொன்னா எனக்கு சொல்லுங்க. சரியா? சரி, கவனம் போயிட்டு வாங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் உயர்த்துறேன் கேமராவை. நீங்க பார்க்கலாம், எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறேன். சரியான காத்தா இருக்கு. பயங்கர வெயில். சரி, ஓகே, அதை அப்படியே கொண்டு போறேன். கீழே நடுங்குது, காத்து காடுதோ இல்லை என் கை நடுங்குதோ தெரியல. இந்த வீடியோ மூலமாக பார்க்கும்போது நல்லா இருக்கும்.
சரி, ஓகேங்க. சரியான வெயிலா இருக்கு. அப்ப நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் போது இந்த ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா ஹீட் ஆயிட்டு. அப்ப பாருங்க இந்த பைக் ரெனல்ல அப்படியே கீழே இருக்கிறேன். என்ன செய்யற ஒன்றும் செய்யல. சரியான வெயில். நீங்க பார்க்கலாம் ஜோரு. அங்க பாருங்க, அங்க இருக்கு வெயில் பாருங்க. நேரம் அடிக்குது வெயில் பாருங்க. இந்த இணல்ல அப்படியே இருக்கிறேன். என்னன்னு சொன்னால் இந்த ஹீட் குறைஞ்சதுக்கு பிறகுதானே நான் ஹெல்மெட்ல மாட்டிட்டு அப்படியே வீடு எடுத்து கொண்டு போகலாம். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ நான் போய் கொண்டிருக்கிறேன். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். எல்லாரும் இங்கே மீன் பிடிக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க மீன் இல்லைன்ட்டு தான். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்ண்டு. அன்றாடம் கூலி வேலைக்கு போகிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு நாளும் போராட்டமாக தான் இருக்கும். ரோடு சரியான மோசம். ஆனால் ரோடு போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா இந்த ரோடை செய்தாங்கன்னு சொன்னால் நல்ல. இங்கே பாரு, இங்கெல்லாம் வயல்வெளி சரியாக மோசமாக இருக்கு ரோடு. இங்கே பாருங்க புழுதியை அடிச்சு வருது. ஆனால் ரோடு திருத்து வேலையை நடந்து கொண்டிருக்கு. இதை பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு. ரோடு திருத்துறாங்க. இதெல்லாம் போகணும். நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல் இந்த ஒரு சின்ன ஒரு பாலம் ஒன்று இருக்கு பாருங்க, குட்டி பாலம். மழை காலங்களில் இதில் தண்ணி நிறைய போகும். இப்போ கொஞ்சம் குறைவாக தான் போகுது. அதே போல் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். சரி, ஓகேங்க, இந்த லொக்கேஷனை நான் காட்டுறேன். பாருங்க, ஸ்டாண்டை உயர்த்திருக்கிறேன், பார்க்கலாம். இங்கே பாருங்க. இப்போ தெரியும் தானே, இப்போ இங்காடெல்லாம் காடு. இப்போ மழை நேரங்களில் காடுகள் பெய்கிற மழை என்ன ஒரு இடத்துல தேங்கி அது ஒரு குளமாக இருக்கும். அந்த குளத்துற தண்ணிகள் தான் இப்போ என்ன விவசாயத்துக்காக போய் கொண்டிருக்கு. இப்போ என்னென்னு சொன்னால் என்ன குளம் என்று தெரியல, பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் தருவீங்க. ஓகேங்க, நான் ஒரு வியூ ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் பார்க்கலாம் எப்படி தண்ணி போய் கொண்டிருக்கு என்று. சரி, ஓகேங்க, இப்போ நான் போய் கொண்டிருக்கிறேன். தனியாக தான் போய் கொண்டிருக்கிறேன், தெரியும் தானே. இன்றைக்கு யாரும் வந்தால்
வந்திருக்கு, நல்லா இருந்திருக்கும். ஆனால் வரல தானே, பரவாயில்ல. ஆனால் நல்லா இருக்கு, தனியாக ட்ராவல் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் கிரான் பகுதிகள் என்று சொல்லலாம். நல்லா இருக்கு. அடுத்தது இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு எத்தனை பேர் எங்களை கிரான் பகுதிக்கு வருவீங்கன்றும் கமெண்ட் போடுங்க. வாவ், வேற லெவல். ஆனால் யாரும் இல்லை, இப்போ நான் வந்த நேரம் வந்து யாரும் இல்லை. வேற லெவல். சரி, ஓகேங்க, ஸ்பொட்டுக்கு வந்தாச்சு. கிரான் பிரதேசம் பொண்டுகள் சைடு என்ற இடத்துல தான் இந்த அழகிய காட்சி இருக்கு, நீங்க பார்க்கலாம். நான் தெளிவாக நான் காட்டுறேன். ஓகேங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் தனியா வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு. தெரியும் தானே, பொண்டுகள் சேனை இப்போ கிரான் பிரதேசத்தில் இருக்கு. நான் உதவி வீடியோ செய்யும் போது இந்த பிரதேசத்துக்கு கூட நான் நிவாரண பொருட்கள் நான் கொடுத்திருக்கிறேன். இங்கால அப்படியே குடிமலைக்கு போகலாம். இந்த ரோட்டால நிறைய பேர் விவசாயம் செய்திருக்கிறாங்க. பார்த்தால் தெரியுது, அங்கே ஃபுல்லாக வயல்வெளி தான். அதில் ஒரு ஐயா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் இந்த இருந்து மோட்டர் பம்ப் மூலமாக தண்ணி எடுக்கிறாரு. ஓகே ஓகே, பாருங்க, அழகா இருக்கு. எதை முதலாவது எடுக்கிறேன்னே தெரியாம இருக்கு. நான் முதலாவது எந்த ஃபுல் வியூவை நான் காட்டுறேன். எந்த ஃபுல் வியூவை நான் காட்டுறேன். எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துறேன் நான். ஓகேங்க, எந்த ஃபுல் வியூ காத்துக்கு ஆடுற மாதிரி இருக்கலாம். பைக் போகும்போது இந்த பாலம் ஆடுது, வேற லெவல். குளிர்காத்து அடிச்சு கொண்டிருக்கு. சரி, ஓகேங்க, மைக்கை நான் மாட்டிட்டேன். இப்போ நான் அந்த வியூவை நான் காட்டுறேன். வேற லெவலாக இருக்க போகுது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க அந்த வியூவை. ஓகேங்க.
இதுதாங்க வியூ. ஓகே ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்.